Hi students, welcome to AIS Academy. So video வந்து நடக்கும் எனக்கு நம்ம நன்றி டிஸ்ல. சோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பில டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது சரிங்களா? அதுக்கு ரெண்டு போஸ்ட் இருக்கு. ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ECE, EEE, CSE, IT, பிசிக்ஸ்லாம் எடுக்குவாங்க. அது இல்லாம நமக்கு இன்னொரு போஸ்ட் அந்த போஸ்ட் 1000 plus vacancies தான். இன்னொரு போஸ்ட் நமக்கு 8000 plus vacancies இருக்கு. அதுக்கு ITI முடிச்சவங்க தான் முழுக்க எழுதுறாங்க. 8000 plus vacancy ITI முடிச்சவங்க தான் எலிஜிபிள். ஆனா அந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன்ல குறிப்பா ITI ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அதான் நம்ம இதுல பார்க்க போறோம் சரிங்களா? தெரிஞ்சுக்கணும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் போதும் உங்களுக்கு வந்து சேரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ போலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி டெக்னீஷியன் அந்த ITI போஸ்ட்க்குள்ள ஒரு 8000 plus vacancy அதுக்கான ஆன்லைன்ல கிளாஸும் டெஸ்ட் மட்டும் சேர்த்துனா ஃபீஸ் வந்து 3000 வரும். ஜாயின் பண்ணா அப்படின்னா இந்த மூணு நம்பர்ல எந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வந்து ரெக்கார்ட் வீடியோஸ் தான், ஆன்லைன் டெஸ்ட் PDF தான். ரெக்கார்ட் வீடியோஸ் நீங்க எப்படா ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் PDF தான், நீங்க ஓபன் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆர்ஆர்பில ALP கொடுத்திருந்தாங்க. இந்த ஆர்ஆர்பி ALPயும் ITI முடிச்சவங்க எலிஜிபிள். ஆனா அதுல டிப்ளமோ EEE, ECE மெக்கானிக்கலும் எழுதுனாங்க. இன்ஜினியரிங்ல ECE, EEE மெக்கானிக்கல் அவங்களும் எலிஜிபிள். ECE, EEE மெக்கானிக்கல் எலிஜிபிள் போத் டிப்ளமோ இன்ஜினியரிங் இதுக்கு ALP. அப்ப ஒரு ITI படிச்ச ஸ்டூடெண்ட் அதாவது ITI படிச்சா உங்களை அப்படியே நான் இது பண்ணி சொல்ல நினைச்சுக்காதீங்க. ஒரு காம்படிஷன் நாங்கள் அதிகம் ஓகேவா அவ்வளவுதான். ஆனா இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணியே கொடுத்தாங்க. 1000 வேகன்சி யாருக்கு? இந்த ECE, EEE, பிசிக்ஸ் அந்த CSE, IT இவங்களுக்குலாம். இந்த 8000 வேகன்சி ஒன் அண்ட் ஒன்லி ITI மட்டும் தான். அது நம்மளோட களம் புரியுதா? எக்ஸாம்கான சிலபஸ் என்ன வச்சிருக்காங்க? அதே GS அதாவது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எகனாமிக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அந்த விஷயங்கள் GK தான். ஆப்டிடியூட் ரீசனிங் இது மட்டும் தான். அப்ப இதான் சிலபஸ். 8000 வேகன்சி இருக்கு. ஒரே எக்ஸாம் ALP கூட 2 ஸ்டேஜ் இருக்கும். ஒரே எக்ஸாம் தட்டி தூக்குனா வேலை. ஃபுல் எஃபர்ட் இந்த 4 சிலபஸ் போடுங்க. சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் 4 மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 4 மட்டும் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க, கண்டிப்பா தட்டி தூக்கிடலாம். அதுக்கு நம்மளோட கோர்ஸ் ப்ராப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் இந்த வீடியோ குறிப்பா ITI ஸ்டூடண்ட்ஸ்க்காக ஓகேவா? அந்த ITIல யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க ஓகேவா? உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்ஆர்பி டெக்னீஷியன்ல ITI மேஜரா உங்களால் 8000 plus வேகன்சி இருக்கு உங்களுக்கு மட்டுமே புரியுதா? வேற பேர்ல இருக்க போஸ்ட் எல்லாமே ஸோ பார்த்துக்கோங்க. 8000 plus வேகன்சி இருக்கு. சிலபஸ் ரொம்ப சிம்பிள். திரும்ப சொல்ற விஷயம், நீ ALP எக்ஸாம் போனீங்கன்னா அந்த காம்படிஷன் நிறைய இருக்கும். டெக்னீஷியனை பிரிச்சு வச்சிருக்காங்க. 8000 வேகன்சி உங்களுக்கே 8000 வேகன்சி போகும்போது ITI படிச்சோங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க. ஒரே எக்ஸாம் தான், ரெண்டெல்லாம் இல்லை, ஒரே எக்ஸாம் ஓகே. ஒரே எக்ஸாம் அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் தான் இருக்கும், மெடிக்கல் இதெல்லாம் தான் இருக்கும் ஓகேவா? ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணோம்னா நம்ம அழகா வேலைக்கு போயிடும் ஓகேவா? 1.5 மணி நேரம் 100 கொஸ்டின் தட்டி தூக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.